தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. இளைஞர்கள் எல்லாருமே தூங்கின்னு தான் இருக்கும். தூங்கின்னு இருக்கோன்னா சிந்தனையால் தூங்குகிறோம், மனசு ஏங்கி 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 தூங்குகிறோம், அறிவால் தூங்குகிறோம். எல்லாமே நம்மளை முடக்கி போடுற ஒரு கருவியாக தான் இருக்குது. அது சினிமாவாகட்டும், பொழுதுபோக்காகட்டும், செல்ஃபோன் ஆகட்டும், இல்லை பல கார் ஆகட்டும், இல்லை பைக் ஆகட்டும், இது போல் கருவிகள் நம்மளை முடக்கி போடுற கருவிகளாக தான் இருக்குது. செல்ஃபோன்லேயே முடங்கிடணும். பாதி வாழ்க்கை இப்படியே தான் போகுது. பல இளைஞர்கள்லாம் இப்படியே தான் போகுது. வாழ்க்கையை தொலைச்சிடுறேங்க. இவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், இந்த நடிகரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், சினிமாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். எந்த இளைஞன் அப்துல் கலாமை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க? எந்த இளைஞன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க? எந்த இளைஞன் ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க? எந்த இளைஞன் வள்ளலாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க? எந்த இளைஞன் விவேகானந்தரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க? எந்த இளைஞன் பாரதியாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க? அந்த இளைஞன் மட்டும்தாங்க உருப்படியாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த இளைஞன் மட்டும்தான் உருப்படியாக ஒரு சாதனை பண்ண முடியும் இந்த உலகத்தில். அந்த இளைஞன் மட்டும்தான் உருப்பட முடியும் முதல்ல. புரியுதுங்களா? அப்போ இவனை பார்த்தா சந்தோஷம், அவனை பார்த்தா சந்தோஷம், இந்த நடிகரை பார்த்தா சந்தோஷம். ஐயோ, ஒரு பூரிப்பான ஒரு சந்தோஷம் பாருங்கள். இந்த நடிகரை பார்த்தா சந்தோஷம், அந்த நடிகரை பார்த்தா சந்தோஷம்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அப்படியே சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் எதுக்கு இந்த உயிரை மாச்சாங்கன்றது தலையிலே அடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்துல் கலாம் எதுக்கு வந்தார், அம்பேத்கர் எதுக்கு வந்தார், வள்ளலார் எதுக்கு வந்தார், விவேகானந்தர் எதுக்கு வந்தார், ராமலிங்க அடிகளார் எதுக்கு வந்தார், விவேகானந்தர் எதுக்கு வந்தார், ரமண மகரிஷி எதுக்கு வந்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதுக்கு வந்தார், இத்தனை மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இளைஞர்களே, இளைஞர்களே விழித்து கொள்ளுங்கள். இந்த நடிகர்களை பார்க்குறதெல்லாம் ஒரு ஆசை தான், அவ்வளோதான். அவங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க பணத்தாலையும், சொகுசு காராலையும், பெரும் வீடாலையும் அவங்களாம் வாழ்ந்துட்டாங்க. அவங்க செட்டில்டு. அவங்க பின்னாடி போனீங்கன்னா உருப்பட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சிங்க. உங்கள் வாழ்க்கையை தேடி ஓடுங்க, உங்கள் கனவை தேடி ஓடுங்க, உங்கள் சிந்தனையை தேடி ஓடுங்க. நீங்கள் யாருன்றதை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்திங்க. வரலாற்று செய்தியில் நீங்கள் வரணும். அதுக்காக நீங்கள் சாதனை படைக்கணும். அதுதான் பெரிய மகான்கள், சித்தர்கள், அறிவாளிகள், பேரறிஞர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன பாடமே அதுதான்.